கல்வியில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த வாக்குறுதிப்படி கல்வியில் முன்னுரிமை, அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, வட்டியில்லா கடன், படித்து வந்த பின் அவர்களுக்கு அரசு வேலை, அதன் மூலம் அவர்களது குடும்பத்தின் முன்னேற்றம் ஆகியவற்றை வலியுறுத்தி நாங்கள் நீதிமன்றங்களிலும் களப்போராட்டங்களிலும் ஈடுபட்டோம். தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் முதல்வர் உட்பட 2 முறை சந்தித்தோம். நாங்கள் வைத்த கோரிக்கை, இந்திய அரசியல் சாசனம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு அளித்த வாக்குறுதியான கல்வியில் சலுகை, படிக்கும்போது உதவி, அவர்களது வேலைவாய்ப்பா, குடும்பத்தினரின் முன்னேற்றம் ஆகியவை சம்பந்தமானதாகும். ஆனால் யாரும் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. ஆகவே நாங்களே முயற்சி எடுத்து ஓபிசி மக்கள் மையம் மூலமாகவும் பல்வேறு தகவல் தொழில்நுட்ப பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் மாணவர்களுக்கு கல்விக்கடன் ஏறத்தாழ 112 மாணவர்களுக்கு 18 கோடி ரூபாய் கல்விக்கடனும் ஸ்காலர்ஷிப்பும், ஓபிசி மக்களுக்கு உதவ ஓபிசி மக்கள் மையங்களும், இளைஞர்களுக்கு உதவ obcright.org என்ற வலைத்தளமும் வைத்து ஒரு மாதத்திற்கு ஏறத்தாழ 1 லட்சம் இளைஞர்கள் அதை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இத்தனை முறையும் அரசியல் தலைவர்களை சந்தித்தும் ஆள்பவர்களை சந்தித்தும் இவர்கள் யாரும் ஓபிசி மக்களின் அடிப்படை தேவையான கல்வி, கல்வியில் முன்னுரிமை, கல்வி படிக்கும்போது உதவித்தொகை, பிரைவேட் காலேஜில் லட்சக்கணக்கில் வாங்குற பணத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு கன்செஷன், இது எதை பற்றியும் கவலைப்படாதனால வேலை வாய்ப்புகளை, அரசு வேலை வாய்ப்புகள் குறைந்து அனைத்து வேலை வாய்ப்புகளும் ஒப்பந்த பணிகளாக மாற்றப்பட்டு வருகின்ற சூழ்நிலை இருப்பதால் நாடெங்கும் எங்கள் குழந்தைகள், ஏன்னா ரொம்ப வசதியானவன் குழந்தையெல்லாம் ரோட்டுக்கு வர்றதில்லை, கஷ்டப்படுற இந்த ஓபிசி மக்களின் பெண் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாமல் அவர்கள் மீது பல்வேறு வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதால் நாங்கள் வேறு வழியின்றி ஓபிசி மக்கள் உரிமைக்காக பாடுபடும் நாங்கள் அதே பெயரில் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகிய போது அங்கும் தடை. ஆக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் வழக்காடி ஓபிசி மக்கள் உரிமைக்கான கட்சி என்ற இந்த கட்சியின் பதிவை பெற்றிருக்கிறோம். இதன் சின்னம் இளைஞர்களின் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக திகழும் லேப்டாப். எங்களது லட்சியம் இளைஞர்களின் தரமான கல்வி, அந்த தரமான கல்வியை அரசு உதவியுடன் அவர்கள் கற்று அவர்கள் பெரும் அறிவால் அவர்களது வேலை வாய்ப்புகளை பெற்று அவர்களது குடும்ப சூழ்நிலை உயர வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும், சிறு தொழில் சிறு வியாபாரம் செய்பவருக்கு மானியங்கள், அரசு உதவிகள் கிடைக்கப்பட வேண்டும், இதன் மூலம் வீடும் நாடும் முன்னேற வேண்டும் என்பதே இந்த கட்சியின் அடிப்படை நோக்கம்.